கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 நாளாகமம் அதிகாரம் 19 வசனம் 13. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தைரியமும் திடமனமும் கொண்டு கர்த்தருக்கென்று நாம் காரியங்களை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழும்போது கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். 1 நாளாகமம் 19:13 தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்பிக்கையற்றவர்களாய் செய்யாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் தைரியமாய் நற்காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை தீங்குக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஆகவே கர்த்தரை நம்பி திடமனதோடு காரியங்களை செய்வோம். யோவாப் யுத்தத்தில் வல்லவன். ஆனாலும் அவர்கள் சீரியருக்கும் அம்மோனியருக்கும் எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போது அவன் தன் சகோதரனாகிய அபிசாயை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலன் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலன் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு ஒரு மனதோடு செல்கின்றார்கள். கர்த்தரை நம்பி திடமனதாய் அவர்கள் காரியத்தை செய்தபோது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து சீரியரும் அம்மோன் புத்திரரும் அவர்களை விட்டு முறிந்தோடுகிறார்கள். நாமும் ஒரு மனமுள்ளவர்களாய் தைரியமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமானவற்றை செய்யும்போது கர்த்தர் நமக்கு இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருப்போம். தைரியத்தோடு ஒரு மனதோடு காரியத்தை செய்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி நாம் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியமுள்ளவர்களாய் நற்காரியங்களை செய்ய திடமனதோடு உம்மை நம்பிக்கையாய் கொண்டு எல்லாவற்றையும் உமக்காக செய்கிறவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக உமக்கு நலமானதை எங்களுடைய வாழ்வில் நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.